Hi guys, a very good evening to all of you. Welcome to Ada 24/7 Tamil. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அடுத்த SSC ல என்னென்ன இருக்கு, what is next, so என்ன எதிர்பார்க்கலாம், அதுக்கு நம்ம என்ன நிலைமையில இருக்கும், அடுத்து என்னென்னலாம் நம்ம பண்ணணும். SSC எக்ஸாம்ஸ் அடுத்து 2026 இந்த மாசத்துல நமக்கு ஆனுவல் கேலண்டரும் வந்துடும். அது வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமா இல்லை இப்போதுலேருந்தே ஆரம்பிக்கணும்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இந்த செஷனில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு SSC ஃபவுண்டேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். சரிங்களா? பட் இந்த செஷன் யார் யாருக்கு, ஓகேங்களா, யார் யாரெல்லாம் இந்த செஷன் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக யாருக்காக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்குன்னா கம்ப்ளீட் பிகினர்ஸ். மேம் SSC பற்றி எனக்கு ஐடியாவே இல்லை, எங்கள் அம்மா படிக்க சொன்னாங்க, எங்கள் அக்கா படிக்க சொன்னாங்க, எங்கள் அப்பா SSCயில் வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன், எனக்கும் SSCக்கும் சம்மந்தமே கிடையாது, ஐ ஹவ் நோ ஐடியா அப்படின்றவங்களுக்கு இந்த செஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் மேம் ஏதோ முன்னாடி ஒரு 2-3 இயர்ஸ் பேக் SSCக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணேன் மேம், நடுவில் ஃபேமிலி கமிட்மெண்ட்டு, ஃபேமிலி இஷ்யூஸு, அது இதுன்னு கொஞ்சம் ரொம்ப ஓடிட்டேன், இப்போ தான் எனக்கு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண பிரேக் ஒன்று கிடச்சிருக்கு, ஸோ இப்போ தான் நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேம் என்னால் வேலையை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல, என்னுடைய சிச்சுவேஷனுக்கு நான் இப்போ ஓடியே ஆகணுன்ற கட்டாயம் இருக்குது, பட் இதே மாதிரி என்னால் லைஃப் லாங் ஓடிட்டு இருக்க முடியாது, எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும், எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு ஜாப் வேணும், நல்ல சம்பளம் வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன், பட் இப்போ இருக்கிற நிலைமையை நல்லா சாக்ரிஃபைஸும் பண்ண முடியும், இப்போ இந்த ஓட்டத்தையும் நான் ஓடிட்டு இருக்கணும், என்னோட ஃபியூச்சரையும் நான் நல்லா ஆகிறதுக்காக எதனா ஒரு சேஞ்சஸ் நான் கொண்டு வரணும் அப்படின்னு யார் இருக்கீங்களோ உங்களுக்காகவும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் சில பேர் முழிச்சிட்டு இருப்பீங்க தெரியுமா, மேம் SSC படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, என்னோட இப்போ சீனியர்ஸு ஜூனியர்ஸ்லாம் வேலைக்கு போய் பார்த்து எனக்கும் ஏக்கமாக இருக்குது, பட் நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே எனக்கு தெரியல மேம் அப்படின்னு இருந்தாலும் சரி, மேம் எனக்கு எக்ஸாம்ஸ் எழுதணும், வேலைக்கு போகணுன்னு ரொம்ப மற்றவங்களாம் பார்த்தா கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு மேக்ஸ்லேயும் இங்கிலீஷ்லேயும் நான் ரொம்ப வீக்கு மேம், எனக்கு பேசிக்ஸே தெரியாது, அப்போ நான் எப்படி இதை கிளியர் பண்ணுறது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்களா, உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்த 2026 என்னென்ன எக்ஸாம்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணணும். சரிங்களா? நம்மளுடைய வாழ்க்கையோட டார்கெட் என்ன ஆகும், இப்படி தான் மாறிக்கிட்டே இருக்கும், இதுதான் டார்கெட்டுன்னு நினச்சி நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம், பார்த்தா நம்ம மூவ் ஆகி டார்கெட்லேருந்து தசை மாறி போவோம்னு பார்த்தா டார்கெட் மூவ் ஆகிடும், அது நோக்கி என்னது நம்ம போயிட்டே இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ SSC எக்ஸாம்ஸ் அடுத்து வரக்கூடிய SSC எக்ஸாம்ஸில் நம்ம எதை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SSC CGL, ஏன்னா இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸோட SSCனா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொல்லுவோம், சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் இருக்கா, அதாவது நமக்கு 2 இருக்குது, ஓகேங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கவர்மெண்ட், அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சில ஆஃபீஸர்ஸ் வச்சுருப்பாங்க, அதில் நீங்கள் செலக்ட் ஆனோன்னா TNPSC எக்ஸாம்ஸ் எழுதணும், TNPSC பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய இருக்கும் தெரியுமா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஆஃபீஸர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா இருக்கும், ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கும்னு சொல்ல முடியும், இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்போது அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸில் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக தான் என்னது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த எக்ஸாமை நம்ம எழுதி கிளியர் பண்ணோன்னா அவங்களே உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ எந்தெந்த ஆர்கனைசேஷனில் எந்தெந்த ஆஃபீஸர்ஸில் ஆளுங்க வேணும் அப்படின்றது லிஸ்ட்டு எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்லையும் லிஸ்ட்டை வாங்கி இத்தனை வேகன்சி இருக்குப்பா, இத்தனை பேர் அப்ளை பண்ணலாம்ப்பா, இத்தனை போஸ்ட் இருக்குப்பான்ட்டு அவங்க நோட்டீஸ் விட்டுருவாங்க, அதுக்கு நம்ம அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி, ஓகேங்களா, SSC தான் எல்லாமே பண்ணுவாங்க, கிளியர் பண்ணி அவங்களே என்ன பண்ணுவாங்க, உனக்கு இந்த ஆஃபீஸ் தான் கரெக்டு, உனக்கு இந்த ஆஃபீஸ் தான் கரெக்டுன்னு பிரித்து கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆஃபீஸில் போய் வேலை பார்க்க வேண்டியதான், இதுதான் SSCயோடைய வேலை. சரிங்களா? SSCலேயே மிக பெஸ்டான போஸ்ட்டு, நிறைய சம்பளம், ஆஃபீஸர் லெவலில் கூட என்னது யூனிஃபார்ம்டு போஸ்ட்டில் கூட போய் உட்கார முடியும், என்னது SSC CGL எழுதுறீங்கன்னா. அப்போ CGL நம்மளுடைய எல்லாருடைய டார்கெட், SSC CGL கண்டிப்பாக இருக்கணும், நோ டவுட். மேம் இல்லை மேம் நான்லாம் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், நான்லாம் இப்போ தான் SSCனா என்னன்னே எனக்கு இப்போ தான் தெரியுது, நான்லாம் எப்படி மேம் CGLக்கு எய்ம் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கக்கூடாது. SSC CGL நம்ம எல்லாத்தோட இந்த வீடியோ யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ
அவங்க எல்லாருக்குமே எஸ்எஸ்சி சிஜிஎல் ஏமா இருக்கணும். சரிங்களா? ஓகே. அது இல்லாமல் மேம் சிஜிஎல் ஒன்று தான் எக்ஸாம் இருக்கா? சிஜிஎல்னா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு வந்து ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா போதும் அப்படின்ற ஒரு கட்டாயம். சரிங்களா? அப்போது சிஜிஎல் மட்டும்தான் இருக்கா, மற்ற எக்ஸாம்ஸ்லாம் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது. இப்போ சிஹெச்எஸ்எல்னு போனீங்கன்னா கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல்னு சொல்லுவாங்க. இதுக்கு 12th குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். அதுக்காக 12th முடிச்ச ஒரு பையனை இந்த எக்ஸாம் எழுதுப்பா கிளியர் பண்ணுப்பான்னு சொன்னாங்கன்னா முடியாது, கஷ்டமானதாக இருக்கும். ஏன்னா வேகன்சிஸ் கம்மியாக இருந்தாலுமே என்னது அப்ளை பண்ணுறவங்க லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ அதில் நீங்கள் செலக்ட் ஆகணும்னா வெறும் 12th பாஸ் பண்ணியிருந்தா பத்தாது, இதுக்கு தனியாக படித்து தான் ஆகணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் போக 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 ரேங்கிங் கொஞ்சம் கம்மியாகிட்டே போகும், சம்பளம் கொஞ்சம் கம்மியாகிட்டே போகும். பட் ஸ்டில் இது எல்லாமே என்னது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய போஸ்டிங். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்ன்றது ஒரு 10th முடிச்சிருந்தா போதும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிடி கான்ஸ்டபிளுடைய 2026 கான்ஸ்டபிளுடைய நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் வந்திருக்கு. ஜிடி நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் வந்திருக்கு. 31ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அப்ளிகேஷன் டேட் ஓப்பன் ஆயிருக்கு. இது கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர்னா என்ன அர்த்தம்னா ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஷார்ட் ஹேண்டை தான் என்ன சொல்லுவாங்க, ஸ்டெனோகிராஃபர்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிபிஓ. சரிங்களா? சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ எஸ்ஐ அந்த மாதிரியான போஸ்ட் எல்லாமே சிபிஓக்குள்ளே வரும். சரிங்களா? இது மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் செலெக்ஷன் போஸ்ட்டு அது இதுன்னு நிறைய இருக்குது. ஓகேங்களா? எஸ்எஸ்சிக்குள்ளேயே இன்னும் நிறைய வேகன்சிஸ் இருக்குது. பட் நம்ம டார்கெட் இந்த 6 எக்ஸாம்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம டார்கெட்டாக வச்சு போகலாம். ஓகேங்களா? சரி. ஸோ ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி போதும். ஓகேங்களா மேம்? ஒரு எக்ஸாமுக்கும் ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணுமா? சிஜிஎலுக்கு ஒரு மாதிரி படிக்கணுமா, ஸ்டெனோகிராஃபருக்கு ஒரு மாதிரி படிக்கணுமா, எம்டிஎஸ்க்கு வேறு மாதிரி படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். சிஜிஎலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இது எல்லா எக்ஸாமையும் உங்களால் எழுத முடியும். சிஜிஎலுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், எல்லாத்தையுமே எழுத முடியும். சிஜிஎலை விட மற்ற எக்ஸாம்ஸ்லாம் டிஃபிகல்ட்டி லெவல் கம்மியாக தான் இருக்கும். அப்போ ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் என்ன பண்ண முடியும், ஆல்மோஸ்ட் 70% காமன் சிலபஸை கவர் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் 70% கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? காமன் சிலபஸை கவர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காமன் சிலபஸ் ஓவர்வியூ. சரிங்களா? ஸோ சிலபஸ்ன்னு வந்துட்டோம்னா என்னென்ன விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கும், என்னென்னலாம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாருமே பிகினர்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு ஐடியாவே கிடையாது. அப்போது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும் மேம், 12th படித்த மாதிரி படிக்கணுமா, 11th 10th படித்த மாதிரி போர்டு எக்ஸாமுக்கு படித்த மாதிரி படிக்கணுமா, அல்லது காலேஜில் படிக்காத மாதிரி ஜாலியாக ஒரு சுத்தினாலும் டிகிரி கொடுத்தாங்க அந்த மாதிரி நமக்கு வேலை கிடச்சிடுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். கரெக்டாக? ஸோ காமன் சிலபஸ் ஓவர்வியூ என்னென்னலாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதாவது மேக்ஸ் ஆப்டிடியூட் தான் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் மேக்ஸ் இருக்கும், சிம்பிளிஃபிகேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டிஸ்கவுண்ட்டு, ஆவரேஜு, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அடுத்து அட்வான்ஸ் மேக்ஸ். சரிங்களா? அட்வான்ஸ் மேக்ஸ்ன்னு சொல்லும் போது மென்சுரேஷன், ட்ரையாங்கிள், சர்க்கிள், வேறு என்ன சொல்லலாம், ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜீப்ரா, இதெல்லாமே உள்ளடங்கி இருக்கும் அட்வான்ஸ் மேக்ஸில். இது ஆப்டியில் நீங்கள் இதெல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னு வரப்போ கிராமர், பேசிக் கிராமர் இருக்கும், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கும், ஒகேபுலரி இருக்கும், சினானிம், ஆண்டனிம், ஸ்பெல் செக், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் கேட்பாங்க, காம்ப்ரிஹென்ஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்கும், க்ளோஸ் டெஸ்ட் இருக்கும், எரர் இருக்கும். இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் தான். சரிங்களா? ரீசனிங்னு வரப்போ வேர்பல் அண்ட் நான் வேர்பல் ரீசனிங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிக்சர்ஸ் கொடுத்து கேட்பாங்க. ஒரு பேப்பரை நீங்கள் 8ஆ மடித்து இங்கே வெட்டுனீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக திறக்கும் போது எந்த இமேஜ் வரும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஒரு சீரீஸ் கொடுத்து 2, 4, 8 அடுத்தது என்னப்பா வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரியான வேர்பல் அண்ட் நான் வேர்பல் ரீசனிங் இருக்கும். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ். இதுதான் மோஸ்ட்லி ஆப்டிடியூடும் ஜென்ரல் அவேர்னஸும் தான் நிறைய பேர் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. இங்கிலீஷும் ரீசனிங்கும் ஒரு அளவுக்கு கிராஸ் பண்ணிக்க முடியும், என்ன எதுன்னு பண்ணிக்க முடியும். பட் இதுதான் ஏன்னா போர்ஷன் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? வாஸ்ட்டாக இருக்கும். ரீசனிங்க்கும் இங்கிலீஷ்க்கும் சிலபஸ் லிமிட்டட் தான். பட் ஆப்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லிமிட்டட் சொல்லலாம். பட் ஸ்டில் நிறைய விஷயங்களை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து என்னது கடல் மாதிரி, எவ்வளோ படித்தாலும் பத்தாதுன்ற மாதிரி இருக்கும். ஸ்டாட்டிக் ஜி கேட்பாங்க. இப்போது ரிவர்ஸு, கேபிட்டலு, ஒரு கண்ட்ரியோடைய கேபிட்டல் கேட்கலாம், ஸ்டேட்டோட கேபிட்டல் கேட்கலாம், ஸ்டேட் அனிமல், ஸ்டேட் பேர்டு, ஸ்டேட் பிளான்ட்டு, இந்த பக்கத்து கண்ட்ரீஸோடைய அவங்களுடைய நேஷ்னல் பேர்டு என்ன, நேஷ்னல் பிளான்ட் என்ன, எது வேணாலும் கேட்கலாம். ரிவர்ஸு,
ட்ரிபியூட்டரிஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே சொல்லுவாங்க. பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸு, எக்கனாமிக்ஸு, வேற என்னப்பா சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாமே உள்ளடங்கி இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே உள்ளடங்கக்கூடியதான் இது ஜென்ரல் அவேர்னஸ் சொல்லுவாங்க. ஸோ இது கடல் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 10th 12th படித்தது எல்லாத்தையும் இது அவங்க கேட்பாங்க. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? கவர் பண்ணாதான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ எப்படி கவர் பண்ணுறது, எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃபோக்கஸாக பார்க்கலாம். ஸோ என்னென்ன தப்புலாம் பிகினர்ஸ் பண்ணுறாங்க? சரிங்களா? பிகினர்ஸ் இப்போதான் மேம் இதை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நானே ஆரம்பிக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஆரம்பிப்பாங்கல்ல, அவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே ஒரு பிளானும் இல்லாமல் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே தானே சிலபஸ், வா நான் எடுத்து வச்சு உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த சிலபஸில் அந்த விஷயம், அந்த டாபிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கா இல்லையா, அதில் எவ்வளோ கொஷின்ஸ் பார்க்கணும், அடுத்து அதை எவ்வளோ நாளைக்கு அதை ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளோ நாளைக்கு நம்ம படிக்கணும், எவ்வளோ நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், எவ்வளோ நாளைக்கு டெஸ்ட் போடணும், அந்த இது எந்த பிளானுமே இல்லாமல் சரி வீட்டில் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க நானும் படிக்கிறேன் அப்படின்னு ஒரு புக்கை எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் பண்ணக்கூடிய தப்பு. ஓகேங்களா? பிளான் வேணும், எது பண்ணாலும் பிளான் வேணும். அதே மாதிரி டாபிக்ஸை ரிவைஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு வாட்டி படித்தோமா ஓகே போதும் அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க. இன்னைக்கு அதாவது நமக்கு நிலைமை என்னன்னா, இன்னைக்கு காலையில் நம்ம எதுனா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோன்னு வைங்களேன், நாளைக்கு நைட்டு நேற்று காலையில் என்னப்பா சாப்பிட்ட அப்படின்னு கேட்டாங்கன்னா ஞாபகம் இருக்குமா? ஒரு நாள் முன்னாடி காலையில் என்ன பண்ணுன்றதே ஞாபகம் இருக்காது. அப்போ அந்த சிச்சுவேஷனில் 3 மாதம் 4 மாதம் ஈவன் 6 மாதத்துக்கு முன்னாடி படித்த ஒரு டாப்பிக்கை எக்ஸாம் அப்போ போய் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? ரிவைஸ் பண்ணியே ஆகணும். ரிவைஸ் பண்ணாமலே நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதுவும் நம்மளுடைய பெரிய தப்பு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா PYQs, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னது? எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் தட் இஸ் வெரி ராங். எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளியர் பண்ணணும், அதாவது கேட்கக்கூடிய எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் கொஞ்சமாச்சும் ஃபெமிலியராக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் படித்து முடித்த உடனே சிலபஸ் கவர் பண்ண உடனேவே PYQக்கு போயிடணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு போயிடணும். நீங்கள் எக்ஸாம் டேட் வரட்டும், எல்லா டெஸ்ட்டும் நான் போட்டு பார்த்துட்டு கடைசியாக PYQவில் உட்கார்றேன் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. PYQ தான் உங்களுடைய ஃபவுண்டேஷனாக நீங்கள் என்னது அதை தான் நீங்கள் மூச்சு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டமேனிக்கு யாரோ ஏதோ வீடியோஸை உட்காந்து பார்க்கறது. ஓகேங்களா? ரேண்டம் யூடியூப் வீடியோஸை உட்காந்து பார்க்கறது. ஸோ ஃபோன் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, யூடியூப் வீடியோஸை பார்க்குறோன்ற பேரில் என்ன பண்ணுவோம்னா உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருப்போம். சரிங்களா? சாரி, படிக்கிறதுக்காக எடுப்போம். சரிங்களா? ஃபோனை பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்காக எடுப்போம். ஆனால் படிப்போமா? கிடையாது. உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்போம்? அப்படியே ஷார்ட்ஸுக்கு போகும், அப்படியே இன்ஸ்டாகிராம் போவோம், அப்படியே நோண்டிக்கிட்டே இருப்போம். எது அவசியமோ எதுக்காக அந்த ஃபோனை எடுத்தோமோ அதையே மறந்து நோண்டிக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா? அந்த தப்பையும் பண்ணாதீங்க. வீக் சப்ஜெக்ட்ஸ், இந்த சப்ஜெக்ட் மேக்ஸில் நான் வீக்கு, இங்கிலீஷில் நான் வீக்கு, அதெல்லாம் கடைசியாக பார்த்துக்கலாம், வீக்கானதெல்லாம் கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுருவாங்க. அதுவும் பெரிய தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி ஆரம்ப காலத்திலேயே மார்க் டெஸ்ட் கொடுக்க மேம் இப்போதான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ளே எப்படி மேம் மார்க் டெஸ்ட் கொடுக்கறது, அதுக்குள்ளே நான் எப்படி மேம் படிக்கிறதுன்னு யோசிப்பீங்க. இன்னும் நீங்கள் ஒரு டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஆவரேஜஸ் படிச்சிங்க, இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதை பேஸ் பண்ணியான மார்க் டெஸ்ட் உடனே போட்டு பார்த்துடணும். அது சரி ஓகே நம்ம எக்ஸாம் ஃபுல்லாக கவர் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு கடைசியில் நம்ம போய் மார்க் டெஸ்ட் போடலாம் அப்படின்னு உட்காந்துருக்கக்கூடாது. அதுதான் அதுக்கப்புறம் நமக்கு என்ன படித்ததே மறக்க வச்சிடும். அதனால படிக்க டெஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுடைய பிரெயின் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை டெஸ்ட் பண்ணுறோம். ஓகே படித்தோம், டெஸ்ட் போட்டோம், அப்போ படித்தது நம்மளால அப்ளை பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த தவறுகள் எல்லாமே நம்ம எப்பயுமே பண்ணக்கூடிய விஷயங்கள். இதை அகைன் அண்ட் அகைன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரி, அப்போ 3 month பிகினர் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லித்தரேன். அடுத்த 3 மாசத்துக்கு நீங்க என்ன பண்ணணும், எங்க இருந்து ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும், எந்த விஷயங்கள்லாம் கவர் பண்ணணும் அப்படின்றத அடுத்த 3 மாசத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க என்ன பண்ணணும்னா வெறும் படிக்கணும், வேற எதுவுமே பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே என்ன படிங்க, படிக்கிறத மட்டும் செய்யுங்க. டேபிளோ காலம் போட்டு படிங்க, ஸ்டடி பிளான் போட்டு படிங்க, படித்து முடிச்சுட்டு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்டடி பிளான் ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு ஸ்டடி பிளான் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோலேயே அடுத்தடுத்த ஸ்லைடில் ஸ்டடி பிளான் இருக்குது, நான் சொல்கிறேன்.
எந்த டேட்டில் என்ன படிக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மந்த் ஃபுல்லாகவே என்னது நம்ம ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணும். செகண்ட் மாதம் என்ன பண்ணுன்னா பிவைக்யூ ப்ராக்டிஸ்க்காக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ 4 சப்ஜெக்ட் சொன்னேன்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஒன்று, இங்கிலீஷ் ஒன்று, ஆப்டி ஒன்று, ரீசனிங் ஒன்று. அப்போ ஒரு செப்ஜெக்ட்ஸ்லையும் என்ன பண்ணணும்னா செக்ஷனல் டெஸ்ட்டு போடணும். இங்கிலீஷில் மட்டும் 25 கொஷின்னா 25 கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா டெஸ்ட் போடும் போது என்ன ஆகணும், டைமர் ஓடும். அந்த டைமுக்குள்ளே இத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸை கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கான பழக்கம் இருந்தால் தான் எக்ஸாம் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? ஏன்னா எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மேம் நான் கம்மியாக தான் படிச்சிருக்கேன், நான் கம்மியாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன், நான் ஸ்லோவாக தான் எக்ஸாம் எழுதுவேன், எனக்கு ஸ்லோவாக தான் எழுதி பழக்கம் இருக்குது அப்படிலாம் நீங்கள் போய் எவ்வளோ கெஞ்சினாலும் உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஈவன் 1 செகண்ட் கூட எக்ஸ்ட்ரா கிடைக்க போகிறது கிடையாது. எல்லாருக்குமே சேம் தான். அப்போ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், அதுக்கான ப்ராக்டிஸை பண்ணி ஆகணும். 3வது என்னென்னா பிவைக்யூ அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் போட்டாகணும் 3வது மாதத்தில். சரிங்களா? 3வது மாதத்துல இருந்து ஃபுல் மார்க் டெஸ்ட்ன்றது கண்டிப்பாக கட்டாயமாக ஆரம்பிச்சிடணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் என்ன சொன்னேன், ஃபவுண்டேஷன் பில்டிங். சரிங்களா? ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா ஓகே. ஸோ ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், பேசிக் ஃபார்முலா எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. சரிங்களா? இப்போ a + b த ஹோல் கியூப் என்னது, a³ + b கியூபோட ஃபார்முலா என்னது, x + 1/x த ஹோல் கியூப் என்னது, x⁻6 + 1/x⁻6க்கு ஷார்ட்கட் என்னது அப்படின்ற எல்லா பேசிக் ஃபார்முலாவையும் கற்றுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து என்ன பண்ணணும்னா கிராமர் ரூல்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னென்ன இருக்குது, நவுன்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா அதில் எது அட்ஜெக்டிவ், எது நவுனு, எது ப்ரிப்போசிஷனாக ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படின்றத அந்த அளவுக்கு என்னதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் கான்செப்ட்ஸை மெதுவாக பொறுமையாக எல்லாத்தையும் கற்றுக்கணும். சீட்டிங்லேருந்து பசில்லேருந்து எல்லாத்தையும் என்னது பொறுமையாக நிதானமாக எல்லாத்தையும் கற்றுக்கணும். அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே பேஸ் கற்றுக்கணும். அதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் என்ன பண்ணலான்னா நம்ம அட்டா 24/7 மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அதில் வந்து நமக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து குவிஸஸாக வரும். ஓகேங்களா? ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை நம்ம கோ த்ரூ பண்ணிட்டு என்ன பண்ணலாம், அந்த குவிஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிங்கன்னா மனசில் நிற்கும். அதுக்கப்புறம் வீக்லி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோம், ஆமாம்ல இதெல்லாம் நம்ம படிச்சோம்ல அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் மந்த்லி பிடிஎஃப் கோ த்ரூ பண்ணும்போது ஆமாம்ல இதெல்லாம் படிச்சோம்லன்னு இருக்கும். அதுக்கப்புறம் 6 months பிடிஎஃப் கம்பேர் படிக்கும் போது ஆமாம்ல இதெல்லாம். ஸோ நமக்கு ஃபெமிலைசேஷன் முக்கியம். ஒரு விஷயத்த 4 வாட்டி பார்த்தா தான் மைண்டில் நிற்கும். அப்போ டெய்லி ஒரு வாட்டி பார்க்கணும், வீக்லி ஒரு வாட்டி பார்க்கணும், மந்த்லி ஒரு வாட்டி பார்க்கணும், 6 months ஒன்ஸ் பார்க்கணும். இதுலேயே 4 வாட்டி பார்த்தாச்சு, ஒரே நியூஸை 4 வாட்டி பார்த்தாச்சு, அப்போ மைண்டில் நல்லாவே நிற்கும். கரெக்டா? சரி. அதே மாதிரி எப்பயுமே ஃபார்முலாக்கும் ஒகேபுலரிக்கும் தனியாக ஒரு நோட் ஃபாலோ பண்ணணும். என்ன கேட்டிங்கன்னா ஒரு நோட் வச்சுக்கோங்க. ஒரு நோட்டில் நீங்கள் டெய்லி எழுதக்கூடிய டெஸ்ட் எழுதணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னென்னா ஸ்டடி பிளான் 1லேருந்து 30 days வரைக்கும் என்னென்ன பண்ணணுன்ற ஸ்டடி பிளான் அதில் எழுதி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் பேஜில். அதுதான் உங்களுடைய இண்டெக்ஸ் பேஜாக இருக்கணும். டெய்லி போய் இதை முடிச்சாச்சுன்னு டிக் பண்ணணும். செகண்ட் பேஜில் என்ன பண்ணணும்னா மார்க் டெஸ்ட் போட்டாலும் சரி, செக்ஷனல் டெஸ்ட் போட்டாலும் சரி, ஃபுல் மார்க் டெஸ்ட் போட்டாலும் சரி, இந்த டேட்டில் இந்த டெஸ்ட் போட்டு இவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், இவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தப்பு வாங்கியிருக்கேன், இவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டெண்டே பண்ணலை அப்படின்றத எழுதணும். ஓகேங்களா? அதை நோட் டவுன் பண்ணி வச்சே ஆகணும். டெய்லி அதை நோட் டவுன் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. அண்ட் பின்னாடி அதே நோட்டுக்கு பின்னாடி என்ன பண்ணணும்னா ஒகேபுலரிக்குன்னு தனியாக எழுதுங்க. சரிங்களா? ஸோ கஷ்டமான ஒகேபுலரி கம் அக்ராஸ் பண்ணும்போது இது நீங்கள் கிராமர் கற்றுக்கும் போது சரி, அல்லது டெஸ்ட் எழுதும் போது சரி, அல்லது குவிசஸ் போடும் போது சரி, நீங்கள் என்ன புதிய ஒகேபுலரி கஷ்டமான ஒகேபுலரி கம் அக்ராஸ் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. டெஸ்ட் எழுதும் போது ஓகேங்களா, அகைன் புதிய டெஸ்ட் எழுதும் போது அந்த ஒகேபுலரிலாம் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுங்க. அதே மாதிரி கஷ்டமான ஃபார்முலா அல்லது ஷார்ட்கட் ஃபார்முலா அப்படி எதனா இருந்துச்சுன்னா அதையும் பின்னாடி எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம் போகிறது ஒரு வாட்டியும் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த ஒகேபுலரியும் அந்த ஃபார்முலாவையும் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியும், விசிபிளி தெரியும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. சரி. அடுத்து நம்ம மந்த் நம்பர் 2 என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் ஃபேஸ். சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் குவிஸஸ் போடணும். இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன், நான் வந்து இன்றைக்கி வந்து மிக்சர் அண்ட் அலிகேஷன் பார்த்துட்டேன். அப்போது மிக்சர் அண்ட் அலிகேஷன் பேஸ் பண்ண குவிஸ் போடணும்.
இன்னைக்கு வந்து நான் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை முடிச்சிட்டேன். அப்போ அது பேஸ் பண்ணியான குவிசஸ் போடணும். இன்னைக்கு வந்து நான் வந்து இப்போ எனது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரீசனிங்கில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். அப்போ அது பேஸ் பண்ணியான குவிசஸ் போடணும். ஸோ எந்த சாப்டரை முடிக்கிறீங்களோ அந்த சாப்டர் வைஸ் குவிசஸ் கம்பல்சரி போட்டாகணும். அதே மாதிரி மேக்ஸில் என்ன பண்ணி ஆகணும், ஸ்பீடை வளர்த்தாகணும். பிவைக்யூ போடும்போது நம்ம இஷ்டத்துக்கு ஜாலியாக ஒரு கொஷின் பேப்பரை பார்த்துட்டு நமக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ ஜாலியாக உட்காந்து போடுவோம். ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். எஸ்எஸ்சியில் மேக்ஸும் ரீசனிங்கும் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அப்போது நம்ம வேகமாக போட ட்ரை பண்ணணும். ஏன்னா ஒரு கொஷனில் உட்காந்துட்டோம்னா மீதி கொஷனில் அட்டெண்டே பண்ண முடியாது. என்ன கொஷின்னு கூட போய் பார்க்கறதுக்கு கூட டைம் இருக்காது. அப்படி நம்ம ஈஸியான கொஷின்ஸ்லாம் பார்க்க கூட இல்லை அப்படின்னு இருந்துடக்கூடாது இல்லையா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒகேபுலரி என்ன பண்ணி ஆகணும், பூஸ்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும், ரூட் வேர்ட்ஸ் ஹெல்ப் எடுத்துக்கலாம், அல்லது மொபைல் ஆப் எதுனா ஒகேபுலரிக்காக தனியாக ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அதை பேஸ் பண்ணி போகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் நம்மளால் ட்ரை பண்ண முடியும். இதெல்லாம் தனியாக இங்கிலீஷ் செஷனில் சொல்கிறேன், எப்படி பூஸ்ட் பண்ணுறதுன்றத தனியாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி. அதே மாதிரி வீக்லி மார்க் டெஸ்ட்ன்றது கம்பல்சரி. செகண்ட் மாதத்துலேருந்து என்ன பண்ணி ஆகணும்னா ஒரு வாரமும் ஃபுல் மார்க் டெஸ்ட் போடணும். மேம் இன்னும் சிலபஸே நான் முடிக்கல, நான் எப்படி மேம் ஃபுல் மார்க் டெஸ்ட் போட முடியும்னா பரவாயில்ல, சிலபஸ் முடிக்கவே இல்லைன்னா பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்கள் எவ்வளோ போடுறீங்கன்னு பார்ப்போமே. இப்போ 20% தான் சிலபஸ் இன்றைக்கி முடிச்சிருக்கீங்க, மொத்தமாகவே 100ல் 20% தான் முடிச்சிருக்கேன்னா சும்மா அந்த 20% வச்சு உங்களால் எவ்வளோ மார்க் வாங்க முடியுது, 20க்கும் மேலே மார்க் வாங்க முடியுது. அப்போ பெரிய விஷயம் இல்லையா? இப்போ சிலபஸ் 20% தான் முடிச்சிருக்கீங்க, ஆனால் 100க்கு 20க்கும் மேலே மார்க் வாங்கினீங்கன்னா அது பெரிய விஷயம் தானே. அப்போ உங்களுக்கு இன்னேட்லி நிறைய விஷயங்கள் தெரியும்னு அர்த்தம் இல்லையா? டெஸ்ட் பண்ணுங்க, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை புஷ் பண்ண முடியுதுன்னு ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். இப்போ அந்த டெஸ்ட் மார்க்கை வச்சு உங்களை யாருனா ஜட்ஜ் பண்ண போகிறாங்களா, இல்லை உங்களோட சோஷியல் மீடியாவில் இவ்வளோ தான் டெஸ்ட் வாங்கினா அப்படின்னு யாருனா போஸ்ட் போட போகிறாங்களா, இல்லைனா உங்களை வந்து அந்த டெஸ்ட்டை வச்சு தான் உங்கள் ஃபேமிலியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்களை வந்து ட்ரீட் பண்ண போகிறாங்களா? இன்னும் அது உங்களுடைய ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் போடக்கூடியது. ட்ரை பண்ணி தான் பாருங்கள். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி ஸ்டார்ட் சால்விங் பிவைக்யூஸ் டாபிக் வைஸாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டாபிக் வைஸாக இப்போ வந்து எரர் பேஸ்டு, இம்ப்ரூவ்மெண்ட் பேஸ்டு, சினானிம், ஆன்டனிம், ஓகே, இது வேற என்ன சொல்லலாம், ஸ்பெல் செக்கு, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், டாபிக் வைஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்லி என்னவா இருக்கணும், எக்ஸாம் ஃபோக்கஸ்டு ட்ரைனிங்காக இருக்கணும். ஸோ நீங்கள் படித்தது, பிவைக்யூ போட்டு பார்த்தது, மார்க் டெஸ்ட் போட்டது, குவிசஸ் போட்டது எல்லாமே ஓகே. எங்கே போட்டிருப்போம், வீட்டில் உட்காந்து போட்டிருப்போம், மாடியில் உட்காந்து போட்டிருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் உட்காந்து போட்டிருப்போம், ஃபோனில் சும்மா பஸ்ஸில் போகும்போது ட்ரெயினில் போகும்போது உட்காந்து போட்டிருப்போம், அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு எக்ஸாம் ஹாலில் ஆக்சுவலி எப்படி எக்ஸாம் நடக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் ஹால் உங்களுக்கு ஒரு புதிய சரௌண்டிங்காக இருக்காது. நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் எழுதுகிற போகிறவங்க பிகினர்ஸ் எல்லாமே என்ன யோசிப்பாங்கன்னா, எக்ஸாம் போனோடனே கையில் நடுங்க ஆரம்பிச்சிடும், வேர்க்க ஆரம்பிச்சிடும், பெண்ணை பிடிச்சா வலுக்கும், நர்வஸ் ஆகிடும், அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. அப்போது ஏன் அப்படின்னா அவங்க எக்ஸாமினேஷனில் எப்படி உட்காந்து எழுதுவாங்களோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராக்டிஸ் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அங்கே தான் போய் உட்காடுறாங்க. அப்போது திணற தான் செய்யும். அப்போது என்ன, அப்படி போய் திணறக்கூடாது. நம்ம திணறினாலே என்ன ஆகும், எக்ஸாமில் நம்மளால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. நமக்கு தெரிஞ்சது 100% எக்ஸாமில் நம்மளால் வெளிக்கொண்டுவும் வர முடியாது. அப்போ அப்படி பண்ணக்கூடாது. அப்போ எக்ஸாம் ஹாலில் எப்படி உட்காந்து எழுதுவோமோ அப்படிப்பட்ட ட்ரைனிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜென்ரல் லைப்ரரிஸ்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, லைப்ரரியில் போய் உட்காந்து ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள், லேப்டாப்பை வச்சுட்டு ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள். இல்லை லேப்டாப்பில் இருக்கிற மாதிரி தான் ஸ்க்ரீனில் தான் நமக்கு எக்ஸாமில் நடக்க போகுது. அப்போ எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் ஃபோக்கஸ்டு ட்ரைனிங்காக இருக்கணும். ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் எவ்ரி 2 days. ஓகேங்களா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 3வது மாதம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுங்க. ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அனாலிசிஸ் இருக்கணும். அதை நான் சொன்னேன் இல்லையா, இந்த டேட்டுக்கு இந்த டெஸ்ட்டில் இவ்வளோ கரெக்டு, இவ்வளோ தப்பு, இவ்வளோ அன்அட்டென்ட். ஏன் இந்த கொஷின்ஸ்லாம் பார்க்கவே எனக்கு டைம் இல்லை, அப்போ டைமை நான் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து மேனேஜ் பண்ணுங்கள். ஏன் இந்த கொஷினில் நான் தப்பு விட்டுருக்கேன், தெரிஞ்ச டாப்பிக்கா தெரியாத டாப்பிக்கா, அப்போ நான் இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் தான் உங்களை அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறேன், டெய்லி டெஸ்ட் எழுதுங்கப்பா, டெக்ஸ்ட் எழுதி எவ்வளோ மார்க் வாங்கினீங்கன்னா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க அப்படின்ற. ஒரு நாள் அனுப்புவீங்க, 2 நாள் அனுப்புவீங்க, 3வது நாள் வந்து வீட்டில் யாருனா சண்டை நடந்திருக்கும், அந்த கடுப்புலேயே எழுதியிருப்பீங்க, மார்க் வராது. 4வது நாள் ஃப்ரெண்டு யாருனா வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அவங்க கூட கதை பேசி எழுதியிருப்பீங்க, மார்க் வராது. அப்போ அந்த மார்க் வச்சு மார்க்கை சொல்லுங்கன்னு நான் கேட்கும்போது என்ன சொல்வீங்க,
ஐயோ நம்ம மார்க் கம்மியாக எடுத்தோமே, சரி ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா போடுவோம் அப்படின்ட்டு போட்டு எழுதிடுவீங்க. நான் கேட்டேன்னா ஹியூமன் மைண்ட் என்ன பண்ணும், சீட் பண்ணணும் தான் யோசிக்கும். நீங்கன்னு இல்லை, நானாக இருந்தாலுமே அந்த சுச்சுவேஷனில் அப்படி தான் யோசிப்பேன். ஏன்னா நான் கோ த்ரூ பண்ணது எனக்கு தான் தெரியும். அவங்க கேட்குறாங்களேன்றதுக்காக என்னோட சுச்சுவேஷனை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பாயிண்ட்லெஸ். அப்போ நான் என்ன பண்ணுவேன், மார்க் எக்ஸ்ட்ராவாக போட்டுரும். அப்போ அந்த மாதிரியான ஒரு ஏமாத்துறது நீங்கள் உங்களுக்குள்ளேயே பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் பிரச்சனை நடந்துச்சு, அதனால தான் கம்மியாக எடுத்திருக்கேன், நாளைக்கு இதை விட நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்களே உங்களுக்கு என்ன டெஸ்ட் வச்சுட்டு நீங்களே உங்களுக்கு மார்க் போட்டு அனலைஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி ப்ரீவைக்யூஸ் என்ன பண்ணும், ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணும். இப்போ வந்து மேம் நான் எஸ்எஸ்சி சிஜிஎலுக்காக படிக்கிறேன், அப்போ சிஜிஎலுடைய கொஷின்ஸை மட்டும் நான் ரிவைஸ் பண்ணால் போதும் இல்லை, பிவைக்யூவில் பார்த்தா போதும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் 2025 சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிபிஓ, ஸ்டெனோ எல்லாத்தோட எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பரையும் பார்க்கணும். அதாவது இந்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இதுக்கு முன்னாடி வருஷம் எஸ்எஸ்சி என்னென்னலாம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்கோ அதனுடைய எல்லா கொஷின் பேப்பரையும் பிவைக்யூ பார்க்கணும். சிஜிஎல் மட்டும் பார்த்தா பத்தாது. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி போட்ட ஆன்சர் மேம், அதாவது நான் வந்து 100க்கு 95 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிட்டேன் மேம் அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. மேம் நான் அட்டன் பண்ணது 70 கொஷின் தான், ஆனால் 70மே கரெக்டு அப்படின்றது தான் பெரிய விஷயம். ஏன்னா இப்போ 95 கொஷின்ஸ் நான் ஆன்சர் பண்ணுறேன், அதில் 60 கொஷின்ஸ் தப்பாக இருக்குன்னு வைங்களேன், டோட்டல் மார்க்கு நெகட்டிவ்ல தானே போகும். பிரயோஜனமே இல்லையா அவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணி? புரியுதா? ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னு முக்கியம் கிடையாது, அட்டன் பண்ணுற கொஷின்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்றதா முக்கியம். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக கொடுக்கணும். ஓகே சரி மேம். அப்போ டெய்லி எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? டெய்லி ஸ்டடி பிளான். டெய்லி நான் எப்படி என்னோட டெய்லி ரொட்டீனை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு என்னால் 4லேருந்து 5 மணி நேரம் படிப்புக்காக ஒதுக்க முடியும் மேம். இதுதான் என்னுடைய சோல் பர்பஸ், இதுக்காக தான் நான் உட்காந்துருக்கேன். ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 மணி நேரம் என்னால் ஒதுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, மேக்ஸுக்கு ஒரு 1.5 ஹார்ஸ் ஒதுக்கிக்கோங்க. சரிங்களா? 1.5 மணி நேரம் மேக்ஸுக்கு ஒதுக்கிக்கோங்க. இங்கிலீஷ்க்கு 1 மணி நேரம், ரீசனிங்க்கு 1 மணி நேரம், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 1/2 அன் ஹவர். சரிங்களா? ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 1/2 அன் ஹவர், ஒரு மார்க் அனாலிசிஸ். சரிங்களா? மார்க் அனாலிசிஸ்க்கு ஒரு 15 நிமிஷம். டெஸ்ட் எழுதிட்டு அது ஏன் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், தெரிஞ்ச கொஷினா தெரியாத கொஷினா, ஏன் இந்த தப்பு பண்ணியிருக்கேன்னு பார்க்கறதுக்கு ஒரு 15 நிமிஷம். சரிங்களா? ஸோ ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே என்ன பண்ண முடியும், இது ஃபுல்லாகவே நம்மளால் கவர் பண்ண முடியும். டெய்லி கண்டிப்பாக நிச்சயமாக இவ்வளோ ஒதுக்குங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்க, மேம் நான் படிச்சுக்கிட்டே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் மேம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒதுக்க முடியும். காலையில் 1 மணி நேரம், ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர், ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு ஒரு 1 ஹவர் கண்டிப்பாக ஸ்பேர் பண்ண முடியும். ஸோ அது என்ன பண்ணணும், சாரி ஒரு நிமிஷம். ஓகேப்பா. ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்க அப்படின்னா அது எப்படி ஸ்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கோங்க. ஒரு நாள் மேக்ஸ், ஒரு நாள் இங்கிலீஷ் அப்படின்றத எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி மேக்ஸ் வந்து 45 நிமிஷம், அடுத்த நாள் இங்கிலீஷ் வந்து 45 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3/4 மணி நேரம் மாற்றி இது பண்ணிக்கோங்க. ரீசனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம். சரிங்களா? ரீசனிங் டெய்லியுமே பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1/2 மணி நேரம். ஜிஎஸ் ஒரு 15 நிமிஷம், 1 மணி நேரம் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ காலையில் உங்கள் மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், காலையில் எந்திரிச்சோடனே என் மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னா ஜிகேவும் ரீசனிங்கும் பாருங்கள். நைட்டு வந்து மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் பாருங்கள். இல்லை மேம் எனக்கு மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ்னாலே போரிங்க, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ரொம்பவே ஐ ஃபீல் இட் போரிங் அப்படின்னா மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷை காலைல பாருங்கள். உங்களுக்கு எது போரிங்காக தோணுதோ, மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது அப்போ அதை பாருங்கள். ஓகேங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக போடணும். சரிங்களா? சண்டே ஒரு 4 மணி நேரம் உட்காந்துக்கோங்க. மண்டே டு சாட்டர்டே 2 மணி நேரம் உட்காந்துக்கோங்க, போதும். சரிங்களா? ஓகே. ஸோ வீக்லி பிளான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டே அரித்மெட்டிக்கும், அதாவது மேக்ஸ் பேசிக் அரித்மெட்டிக்கும் கிராமரையும் கவர் பண்ணுங்கள். டியூஸ்டே ரீசனிங்கும் ஒகேபுலரியும் கவர் பண்ணுங்கள். வெட்னஸ்டே ஜாமெட்ரி அல்லது அல்ஜிப்ரா ப்ளஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இது கஷ்டமாக இருக்கும், அது ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரி. சரிங்களா?
Thursday ஸ்டாட்டிக் ஜிகேவும் பசில் அல்லது சீட்டிங்கா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃப்ரைடே ரிவிஷன் அண்ட் பிவைக்யூ. இதை வந்து உங்களுடைய வீக்லி பிளானா என்ன பண்ணுங்க, பிரிண்ட் நீட்டாக எழுதி செலோடேப் போட்டு வீட்டில் எந்திரிச்ச உடனே கண்ணில் படுற மாதிரி ஒட்டி வச்சுருங்க. ஓகேங்களா? இன்னைக்கு மண்டேவா இதை முடிக்கணும், இன்னைக்கு டியூஸ்டேவா இதை முடிக்கணும், இன்னைக்கு வெட்னஸ்டேவா இதை முடிக்கணும் அப்படின்ட்டு என்னது வீட்டில் எந்திரிச்ச உடனே எங்கள் கபோர்ட் முன்னாடியோ செவுத்து முன்னாடியோ அல்லது டோர் மேலேயோ ஒட்டிடுங்க. சரிங்களா? ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாட்டர்டே ஃபுல் மார்க் டெஸ்ட். இதுதான் நம்மளுடைய வீக்லி பிளானாக இருக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். சண்டே என்ன பண்ணணும், என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கோம், அதை வந்து வீக் ஏரியாஸ் நம்ம என்னென்ன அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம என்னது சண்டே பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ 30 days பிகினருக்காக ஃபஸ்ட்டு 30 days என்ன பண்ணணும் அப்படின்றத எழுதியிருக்கேன். டே 1லேருந்து டே 5 வரைக்கும். சரிங்களா? 1 மணி நேரம் ஒன்றுக்குன்னு வச்சுக்கோங்க, 4 மணி நேரம் ஒதுக்கிக்கோங்க. நம்பர் சிஸ்டமு, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, ஆல்ஃபபெட்டு, பாலிட்டி பேசிக்ஸ். 6வது நாள்லேருந்து 10வது நாள் வரைக்கும் பர்சன்டேஜ், எரரு, கோடிங், டிகோடிங், ஹிஸ்ட்ரி. ஒரு நாளில் ஹிஸ்ட்ரி முடிக்க முடியுமானா முடியாதுதான், கஷ்டம்தான். சாரி, 5 நாள் இருக்குது நமக்கு. சரிங்களா? 5 நாள் இருக்குது, 5 நாளில் முடிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 11th day to 15th day ப்ராஃபிட் அண்ட் லாஸ், க்ளோஸ் டெஸ்ட், அனாலஜிஸ், ஜியோகிராஃபி. 16th day to 20th day சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், பிளட் ரிலேஷன், எக்கனாமிக்ஸ். 21st to 25th day ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பேரா ஜம்பல்ஸ், டைரக்ஷன்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வீக்லி ஓடுது ரிவைஸ் பண்ணுவோம். 26th through 30th day அல்ஜிப்ரா பேசிக்ஸ், ஒகேபுலரி, நான் வேர்பல் ரீசனிங், ரிவிஷன். ஸோ இதில் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன்னா இன்னும் அல்ஜிப்ரா மட்டும்தான் இங்கே இருக்குது. ட்ரிக்னாமெட்ரி, ஜியாமெட்ரியில் இங்கே இல்லை. எல்லா டாபிக்ஸையும் நான் இன்க்ளூட் பண்ணலை. ஃபஸ்ட்டு 30 days நீங்கள் என்ன கவர் பண்ணணுன்றது மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து 6 months இல்லை என்னது 3 months தானே நம்ம பிளான் போட்டோம். இப்போ 3 months ஸ்டடி பிளான் வேணும். லைக் டே 1ல் நான் என்ன பண்ணணும், டே 2ல் என்ன பண்ணணும், டே 3ல் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சரிங்களா? ஸோ ஈச் மந்தோடது செப்பரேட்லி எனக்கு ஒரு ஸ்டடி பிளான் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான் என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி. சரிங்களா? PRANAWAR@24/7.com. சரிங்களா? இதுதான் என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடிக்கு வேணால் மெயில் அனுப்புங்க. உங்களுக்கு அந்த டே 1லேருந்து டே என்னது 3rd month வரைக்கும் என்னென்னலாம் வேணும்னு, என்னென்னலாம் நீங்கள் கவர் பண்ணணுன்றதை நான் வேணால் உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக அனுப்புகிறேன். சரிங்களா? ஓகே. டே 1 to day 90. ஓகே. சரி. ப்ரீவியஸ் இயர் ஸ்ட்ராட்டஜி, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுடைய ஸ்ட்ராட்டஜி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்டார்ட் பிவைக்யூ ஃப்ரம் month 2ல் என்ன பண்ணணும், பிவைக்யூ கொஷின்ஸ் ஆரம்பிச்சிடணும். டாபிக் வைஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பினாக்கல் அல்லது கிரண், எஸ்எஸ்சி கிரண் அதெல்லாம் போனீங்கன்னா டாபிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க. பிவைக்யூவை டாபிக் வைஸாக பிரிச்சுருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இது பிவைக்யூ ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்லி ரிப்பீட்டான கொஷின்ஸை ட்ராக் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் கண்டிப்பாக வரும் அப்படின்றது நம்ம அது ப்ராக்டிஸ் பண்ண தானாகவே உங்களுக்கு மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடும். சரிங்களா? அதே மாதிரி எஸ்எஸ்சி பேட்டர்னை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்ன மாதிரியான கேள்வி கேட்குறாங்க, என்ன மாதிரியான பதில் நம்ம எதிர்பார்க்குறாங்க, இதை எவ்வளோ சீக்கிரமாக எப்படி போடுறது, ஷார்ட்கட்டில் எப்படி போடுறது, இதுக்கு வேறு எதுனா வழி இருக்கா, வேறு யாருக்கிட்டையாச்சும் ஹெல்ப் கேட்கலாமா. ஸோ இதே கொஷின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்போ இந்த கான்செப்டை நம்ம இன்னும் கொஞ்சம் தரவு பண்ணிக்கணும், இன்னும் கொஞ்சம் இதுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படின்றதுலாம் என்ன பண்ணிக்கோங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ பிவைக்யூ பார்க்கறது மூலியமாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால் லேர்ன் பண்ணிக்க முடியும். அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பாருங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ மார்க் டெஸ்ட் நீங்கள் போடுறது மூலியமாக ஒரு வாரத்தில் ஒரு மார்க் டெஸ்ட் ஆச்சு, இப்போதுலேருந்தே போட ஆரம்பிச்சிடுங்க. சரிங்களா? ஸோ 3லேருந்து 4 மார்க் டெஸ்ட் என்ன பண்ணுவீங்க, எக்ஸாம் கிட்ட வர என்ன பண்ணுவீங்க, ஒரு வாரத்தில் 3 to 4 மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? ஸோ இது மூலியமாக நீ என்ன அனலைஸ் பண்ணலான்னா, ஒரு கொஷனுக்கு நான் எவ்வளோ டைம் எடுக்கிறேன் அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு கொஷனுக்கு நான் எவ்வளோ டைம் எடுக்கிறேன். எப்பயுமே யூஸ்வலாக நம்ம மைண்டில் என்ன இருக்கணும்னா, ஒரு கொஷனுக்கு 1.30 செகண்ட்ஸ்க்கு மேலே, ஒரு நிமிஷம், அதாவது 1.5 நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா அந்த கொஷனில் உட்காந்துருக்க கூடாது. இப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனாக இருந்தாலோ பசில் சீட்டிங்காக இருந்தாலோ அது 1.5 நிமிஷத்துக்கு மேலே போகும், ரீசனபிள்.
ஒரு மார்க் கொஸ்டினுக்கு ஒரே ஒரு மார்க் கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷத்துக்கு என்ன, நான் என்னுடைய ஒப்பீனியன், ஒரு நிமிஷத்துக்கு மேலேயே போகக்கூடாது. பட் ஸ்டில் நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால 1.5 நிமிஷம் எடுத்துக்கலாம். 1.5 நிமிஷத்துக்கு மேலே போகுதா, இன்னும் 2 ஸ்டெப்பு போட்டு ஆன்சர் வந்துடும்ன்ற நிலைமையில இருந்தாலும் அதை விட்டுட்டு போங்க. டைம் இருந்துச்சுன்னா திரும்ப வந்துக்கலாம். டைம் இல்லைன்னா அதை விட ஈஸியான கொஸ்டின் இருக்குது, 10 செகண்ட்ஸ்லேயே போடக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கும்னு அர்த்தம். அதை தேடி நம்ம தான் போகணும், அது நம்மளை தேடி வராது. சரிங்களா? ஓகே. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க? அக்யூரேசி எவ்வளோ? 70 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுறேன், 60 கரெக்ட் வாங்கிடுறேன்னா பெருமை கிடையாது. 70 கொஸ்டினில் 68 கரெக்ட் வாங்கினீங்கன்னா ஓகே. புரியுதா? ஓகே. அக்யூரேசி முக்கியம். எந்தெந்த சாப்டர்ஸில் வீக்காக இருக்கீங்கன்றதை புரிஞ்சுட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸா, சரி இது எப்பயுமே நம்ம தப்பு தான் பண்ணுவோம் அப்படின்னு விட்டுட்டு வரக்கூடாது. அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம எக்ஸாமில் கேள்வி வரும். அப்போ வந்துச்சுன்னா அதில் 2 மார்க்குப்பா, 2 மார்க்லாம் விடக்கூடாது. 0.2 மார்க்லலாம் நிறைய பேருக்கு லைஃப் மாறி இருக்கு. அப்படிலாம் நீங்கள் சான்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. சில்லி மிஸ்டேக் பண்ணவே கூடாது, சில்லி மிஸ்டேக் பண்ணவே கூடாது. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா சோர்சஸ். நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க, எங்கேருந்து படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸ், அதாவது என்சிஆர்டி புக்ஸ் இருக்கும்ல, அது ஆப்ஷனல், அதை தேடி போகாதீங்க. நமக்கு டிஎன்பிஎஸ்சி மாதிரி புக்லேருந்து தான் கேள்வி வரும்னு கிடையாது. அதனால இது ஆப்ஷனல் தான், கம்பல்சரி கிடையாது. பிவைக்யூஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கண்டிப்பாக அவசியம். பினாக்கல், எஸ்எஸ்சி கிரண் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய கிளாஸஸ், சரிங்களா, அட்டா 24/7 கிளாஸஸ், குவிஸஸ், நம்மளுடைய மொபைல் ஆப்பில் இருக்கக்கூடிய குவிஸஸ் ரொம்ப முக்கியம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ், பிடிஎஃப்ஸ் எல்லாமே என்னது நம்ம ஆப்லேயே கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா அண்ட் வொக்காபுலரிக்கு தனியாக நீங்களே நோட் போட்டு நீங்களே ரெடி பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. மற்றவங்ககிட்ட தேடி போகிறத விட நீங்களே ரெடி பண்ணிங்கன்னா அதை விட பெஸ்ட்டு நோட் வேறு எதுவுமே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி. அப்போது நம்மளுடைய பிரச்சனை என்னென்னா, ஆரம்பிக்கிறதெல்லாம் சூப்பராக ஆரம்பிப்போம், ஆனால் எண்டு வரைக்கும் தொடர்ந்து பண்ணுவோமானா கொஷின் மார்க். அதுதான் பிரச்சனையும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? டிஸ்ட்ராக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணும். சோஷியல் மீடியாவை நம்ம போகவே கூடாது. ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா சோஷியல் மீடியாவும் தூக்கி விட்டுட்டு அதுக்கு பதிலாக எல்லா இது டெஸ்ட்டுக்கான ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எங்கெங்கே எந்தெந்த ஆப்லலாம் டெஸ்ட்டு போடுவீங்களோ அது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமு, வேறு என்னது, யூடியூப் தூக்க முடியாது, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, அது இதுன்னு எல்லாத்தையும் தூக்கிடுங்க, வேண்டாம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி ஒரே சமயத்தில் உட்காந்து படிங்க. டெய்லி காலையில் 10 to 4 உட்காந்து படிப்பேன், நடுநடுவில் பிரேக் எடுத்து 10 to 4 நான் படிப்பேன்னா 10 to 4 படிங்க. எவ்ரிடே என்ன பண்ணும்? அதே டைமில் உட்காரணும். அதே மாதிரி ப்ரோக்ரஸ் என்ன பண்ணும்? வீக்லி பார்க்கணும். ஓகே, இந்த வாரத்தில் நம்ம இந்த டாபிக்லாம் கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணதுனால நம்மளுடைய மார்க் வேரி ஆகுதா இல்லையா? இந்த டாபிக்லாம் படித்து முடிச்சதுனால நமக்கு மார்க் அதிகமாகுதா இல்லையா? இவ்வளோ படித்தோம் மார்க் அதிகமாகலைன்னா என்ன பிரச்சனை? ஒழுங்காக படிக்காதது பிரச்சனையா, இல்லை கான்செப்ட் புரியாதது பிரச்சனையா, இல்லை புரிஞ்சோம் நமக்கு அப்ளை பண்ண தெரியலையா, என்ன பிரச்சனை அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வழி பாருங்க. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி ஒழுங்காக ஃபோக்கஸாக இம்ப்ரூவ் பண்ணுங்க. மற்றவங்களுடைய கம்பேர் பண்ணாதீங்க. என்னடா இவன் இவ்வளோ சீக்கிரம் படிச்சுட்டு இவ்வளோ மார்க் வாங்குறான், நமக்குலாம் வர மாட்டேங்குது, நம்ம இன்னும் இதுவே முடிக்கலையே, நம்ம அதுவே பண்ணலையேலாம் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. கன்சிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தா போதும். தொடர்ந்து வேலை பார்க்கணும். இவ்வளோ அதாவது மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓகே. ஃபைனல் 60 day பூஸ்டர் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 60 daysல என்ன ஆகும்? ஹெவி ப்ராக்டிஸ் இருக்கணும். பிவைக்யூ ப்ராக்டிஸ் நம்ம முடிச்சிருப்போம். டெய்லி 1 மார்க் டெஸ்ட், லாஸ்ட் கடைசி 20 நாளில் டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் போட்டுருங்க. சரிங்களா? ரிவைஸ் நோட்ஸ் ரிப்பீட்டட்லி. நீங்கள் எடுத்து வச்ச அந்த ஃபார்முலாவாக இருக்கட்டும், கஷ்டமான வொக்காபுலரியாக இருக்கட்டும், அதெல்லாம் என்ன பண்ணும்? திரும்ப 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 பார்த்துட்டே இருக்கணும். ஒரு டெஸ்ட் போடும்போது அதை பார்க்கணும். எக்ஸாமோடைய அட்மாஸ்பியர், எக்ஸாமில் எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரியான ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா? இதெல்லாம் பண்ணுறது மூலியமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? கன்சிஸ்டன்சியை உருவாக்க முடியும். ஃபைனல் ப்ராக்டிஸ் கொண்டு போய் ஓகே எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே. ஃபைனலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், அக்யூரஸியை அதிகப்படுத்தணும். இதுதான் நம்மளுடைய மெயின் விஷயம். அடுத்து கன்சிஸ்டன்சி. நீங்கள் எவ்வளோதான் புத்திசாலித்தனமாக இருந்தாலுமே தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணாதப்போ அந்த புத்திசாலித்தனம் வேலை பார்க்காது. அப்போ தொடர்ந்து ப்ராக்டிஸ், இது வரைக்கும் கிளியர் பண்ணவங்க எல்லாருக்கிட்டையும் இருந்த ஒரு காமன் ட்ரைட், காமனான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. யாரெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள்.
ப்ரீவைக்யூ ப்ளஸ் மார்க் போட்டாலே 85% சக்ஸஸ். ஓகேங்களா? மீதி இருக்கிறது உங்கள் கையில் நீங்கள் கான்செப்ட் தரவு பண்ணுறது அதில் தான் இருக்குது. மீதி 15%. ஓகேங்களா? சரி, ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதிங்க. சரி, ரவுண்டாக நாளைக்கு ஆரம்பிச்சுக்கலாம், ரவுண்டாக மண்டே ஆரம்பிச்சுக்கலாம், ரவுண்டாக 10ஆம் தேதி ஆரம்பிச்சுக்கலாம், ரவுண்டாக அப்படின்னு உட்காராதிங்க. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இப்படி தான் உட்காரும். சரி 10:05 ஆச்சா, சரி ரவுண்டாக 11 மணிக்கு ஆரம்பிக்கலாம், 11:02 ஆச்சா, சரி ரவுண்டாக 12 மணிக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு உட்காருவோம். உட்காந்து கதை பேசுவோம், மூவி பார்ப்போம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம். அப்படி பண்ணாதீங்க. சரிங்களா? இன்னைக்கு இப்போ ரைட்னாவே நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க நமக்கு எஸ்எஸ்சிக்காக, சரிங்களா, மெயின்மை 2.0 அப்படின்ட்டு எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்ச் நாங்கள் வந்து லான்ச் பண்ண போகிறோம். டிசம்பர் 16 அன்னைக்கு இந்த பேட்ச் வந்து ஆரம்பிக்க போகுது. இதோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட்ஸும் என்னென்ன சிலபஸ் சொன்னேனோ எல்லா சிலபஸும் பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே நாங்களே கவர் பண்ணிடுவோம். நீங்கள் உட்காந்து வீடியோ பார்த்தா போதும், தனியாக நோட்ஸ் எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. பிடிஎஃப் நாங்களே கொடுத்துருவோம், ரிட்டன் பிடிஎஃப்பும் நாங்களே கொடுத்துருவோம். என்னென்னலாம் நான் எழுதி போடுவேனோ அதுவும் நான் கையில் கொடுத்துருவேன். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், படிக்கலாம். சம்டைம்ஸ் லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியலையா, அதை இன்னொரு நாள் ரெக்கார்டோட கூட நீங்கள் உட்காந்து பார்த்துக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ மேன்மை ஃபவுண்டேஷன் பேட்ச் வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், Y350, சரிங்களா, Y350ன்ற கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, Y350 இந்த கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2700 rupeesக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய லைவ் கிளாஸஸை நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இதை எப்படி போய் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்கும், அதில் போய் என்ன பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்பில் போயிட்டு ஸ்டோரில் போனீங்கன்னா தமிழ் எஸ்எஸ்சின்றது காட்டும். சரிங்களா? தமிழ் எஸ்எஸ்சின்றது இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா மேன்மை 2.0ன்றது காட்டும். ஸோ இதில் போய் மோர் ஆஃபர்ஸில் போய் Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஓகேப்பா, செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். லைக் போடாதவங்க மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்கப்பா. அண்ட் இந்த செஷன் பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா யாரெல்லாம் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம சேனலில் இப்போ வரைக்கும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட். நமக்கு வெட்னஸ்டே முக்கியமான விஷயம், வெட்னஸ்டே சாயந்தரம் 4 மணிக்கு நம்ம லைவ் வர போகிறோம். 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எஸ்எஸ்சிக்கான ஒரு ப்ரிப்பரேஷனில் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம கிளாஸை 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வெட்னஸ்டே லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்க்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்ப்பா. பை, டேக் கேர், தேங்க்யூ.